மருமவுல நான் தெரியாம பண்ணிட்டேமா, என்ன மன்னிச்சிருமா. ஏத்தே இருக்கட்டும் அத்தே, எத்தனை வாட்டி தான் இது மன்னிப்பை கேட்டுக்கிட்டே இருப்பீங்க? இனிமையாச்சும் இந்த மாதிரி பண்ணாம இருந்தா சரிதான். ஆமாம்மா, இதுக்கு மேல நீ எல்லாம் பண்ணிட்டு பண்ணிட்டு மன்னிப்பு கேட்டுட்டு இருந்தானா நாங்க இந்த வீட்லயே இருக்க மாட்டோம், நாங்க காலி பண்ணிடுவோம் சொல்லிட்டேன். ஐயா சின்னதோர, எதுக்கியா முடிஞ்சு போன விஷயத்தெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கா? இருக்கட்டும் விடு. ஆமா, உன் முத எங்க ஆளையே காணோம். வள்ளிப்பாட்டி கொடுத்த குடுல ஓடி இருப்பாளா இருக்கும் எங்கேயாச்சும். அப்படியாம்மா, என்ன கதை ஏதாச்சு? ஐயா அவ ஊருக்கு கிளம்ப சொல்லி பேக் பண்ணிருக்கா, அதான் அதை எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கா. கிளம்ப சொல்லிட்டான் அவளை ஊருக்கு. சரிம்மா சரிம்மா, போயிட்டு வரட்டும். எனக்கு என்ன அவ இங்க இருக்க கூடாதுன்னு ஆசையா சொல்லி அவ பண்ற வேலை எல்லாம் அப்படி இருக்கு. அவ வீட்டுக்கு போட்டோம் அவ. ஆமா செல்ல தாயி, நீயும் பார்த்து இருந்து புரிஞ்சு நடந்துக்கோ சரியா? ஆமாக்கோ வள்ளியக்கோ, உங்களாலதான் இன்னைக்கு எனக்கு புத்தி வந்திருக்கு பாத்துக்கோ. நீ கண்டி இல்லைனா நான் என் பிள்ளைய இழந்திருப்பேன். இன்னைக்கு ஒரு பிள்ளைய மட்டும் வசதி வச்சுக்கிட்டு ஒரு பிள்ளைய தாழ்த்தி வச்சுக்கிட்டு இப்படி இருக்கக்கூடாதுன்றத நீ சொல்லி கொடுத்துட்ட செல்ல தாய்க்கு. நல்லா இருக்கட்டும் செல்ல தாயி, இதுல என்ன இருக்கு? நம்ம சின்னவங்க மட்டும் தப்பு பண்ணுவாங்கன்னு இல்ல, பெரியவங்களும் தப்பு பண்ணதா செய்வாங்க. அதை திருத்தி நம்ம தான் புரிஞ்சு நடந்துக்கணும், அவ்வளவுதான். சின்ன பிள்ளைங்க புரியாம அறியாம பண்ணோம், ஆனா நம்ம எதுவுமே யோசிக்காம பண்ணிடுறோம், அவங்க கஷ்டப்படுறாங்க. சரிக்கோ. சரிம்மா, இனிமே வச்சு பார்த்து இருந்து நடந்துக்கோ. ஏழு சின்னதோர, அத வந்த வேலை முடிஞ்சிட்டுல, உங்க அம்மா தான் நல்லவளாயிட்டால, அப்புறம் என்ன? நான் எதுக்கு? நான் வேணா கிளம்பிடவா? உனக்கு செலவு தானே. ஏக்கோ இருக்கோ, நீ இருந்துட்டு போ. இன்னும் ஒரு மாசத்துல அவளுக்கு வளகாப்பு வைக்கலான்னு இருக்கும், அதெல்லாம் பார்த்து இருந்து முடிச்சு கொடுத்துட்டு கிளம்புக்கோ. நீ இப்ப என்ன காய்ப்பியே கிளம்புறேன் அப்படின்னு சொல்றா. சரி செல்ல தாயி, நீ சொன்னா சரிதான். சின்ன பொண்ணே, எம்மா எப்படிமா இருக்கா? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கம்மா. எனக்கு என்ன எம்மா, அப்பா எப்படி இருக்காரு? அவருக்கு என்ன, நல்லாதான் இருக்காரு. இப்ப கொஞ்சம் பரவாயில்லையா இருக்காரு. சரிம்மா. சமந்தி, சொல்லுங்க சமந்தி. இந்தாங்க, நான் உங்ககிட்ட பணம் கொடுக்கறதா சொல்லியிருந்தால அந்த பணம் எடுத்துட்டு வந்திருக்கேன். இந்தாங்க, வாங்கிக்கோங்க. சமந்தி, அது ஏதோ கூறுகிட்டு போய் அப்பா அந்த வார்த்தை சொல்லிட்டேன்னு மன்னிச்சிருங்களேன். இப்ப எனக்கு வேண்டாம், நீங்களே வச்சுக்கோங்க. எதுக்கு? ஏம்மா, நீ என்னம்மா நினைச்சுக்கிட்டு இருக்கா? நீ வானா வரைக்கும் போனா போறக்கும் அவங்க இவங்களை என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? நீ அவங்கள பார்த்தா அவங்களை நீ எடுத்துட்டு வர சொல்லிட்டு, அதனால எடுத்துட்டு வந்துட்டாங்க. அந்த பணத்தை வாங்கிக்கோ, அவ்வளவுதான். ஐயா இப்ப நானையா சொன்னா அம்மாவை நீ ஏதோ இது பண்ணி சொல்ல மாட்டேன்னு திரும்பி இப்ப திட்டுறியா? ஏமா, அதுக்கு சொல்லலாமா? சொன்னா புரிஞ்சுக்கோ. அவங்கள எடுத்துட்டு வர சொல்லிட்டு போய் வேண்டாம் அப்படின்னு சொன்னா அவங்க மனசு கஷ்டப்படும்ல, அதுக்காண்டிதான் சொல்றேன், வாங்கிக்கோ. உன் பொண்ணு ஊருக்கு போறால, அதுல இருந்து ஒரு 10,000 மட்டும் எடுத்து கொடுத்து விடு கையில. இதோட இந்த சைடு வரக்கூடாதுன்னு சொல்லி விடு, சரியா? ஆமாங்க சமந்தி, நீங்க கேட்டு நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். இப்போதைக்கு இப்ப வேண்டான்னு சொன்னா அது நல்லா இருக்காது, பாத்துக்கோங்க. சரிங்களா? வாங்கிக்கோங்க. இல்ல சம்மந்தி, அது செல்லத்தாயி. என்னக்கோ சொல்லுக்கோ. நீ தானே கேட்ட? ஆமாக்கோ, தெரியாம கேட்டுட்டேன். அதெல்லாம் இப்போ வேண்டாம், பத்துக்கோ. தெரியாம கேட்டுட்டேன், தெரிஞ்சு பண்ண தெரியாம பண்ணிட்டேன். நீ தானே சொன்ன அவங்க எடுத்துட்டு வந்திருக்காங்களா, அப்ப கேட்டு வாங்கிக்காம இருந்தா எப்படி? அவங்க மனசும் கஷ்டப்படும். வாங்கிக்கோ, வாங்கி வச்சுக்கோ. ஒரு மாசத்துல வருது இல்ல, அப்போ கூடு அவங்க கிட்ட செலவுக்கு, வளகாப்புக்கு அவ புடவை எடுத்துக்கிறதுக்கு கூடு. அவங்க செலவுல பாதி நீ பாத்துக்கோ இந்த பணத்தை வச்சு. சரிக்கோ, இந்த யோசனையும் நல்லா தான் இருக்கு, அதே மாதிரி பண்றேன். அதே மாதிரி உன் மோவ கிட்ட இதை சொல்லாத சரியா? ஒரு 10,000 மட்டும் சின்னதுரை கிட்ட அவங்க கிட்ட கொடுத்து அவளை கொடுக்க சொல்லு. இல்ல வள்ளிப்பாட்டி, அம்மையே கொடுக்கட்டும். இல்லையா? நீ கொடு சரியா? சரிங்க வள்ளிப்பாட்டி. இந்தங்க சமந்தி, வாங்கிக்கோங்க. சமந்தி, உங்களுக்கு என் மேல எதுவும் வருத்தம்லாம் இல்லையா? மன்னிச்சிருங்க நீங்களும். இருக்கட்டும் சமந்தி, இதுல என்ன இருக்கு? உங்க பொண்ணு பேச்ச கேட்டு ஏதோ கூறு கெட்டு போய் பண்ணிட்டீங்க, இதுல என்ன இருக்கு? பரவாயில்ல, நான் மன்னிச்சிட்டேன். செல்லத்தாயி, உன் முகம் வர மாதிரி இருக்கு, பணத்தை உன் முகம் கிட்ட கொடு. சரிக்கோ. எம்மா, என்ன டீ சொல்லு. எம்மா, யாமையா அப்பம் பார்த்தாலும் என்ன திட்டிக்கிட்டே இருக்கா. என்ன டீ பிரச்சனை உனக்கு? எம்மா, நீ சொன்ன மாதிரி நான் என் மாமியார் வீட்டுக்கு போறேன் சரியா? சரி பார்த்து சூதானமா இருந்துக்கோ. என்ன, நான் என் மாமியார் வீட்டுக்கு போயிட்டு வரேன்னே. போராதிகா, ஆனா நாங்க கூப்பிடும் போது மட்டும் வந்தா போதும், சும்மா வராத. என்னென்ன நீ எப்படி சொல்றா? நீ பண்ண வேலைலாம் அப்படி. சரிம்மா, நான் போயிட்டு வாரேன். என்ன போயிட்டு வாரேன். ராதிகா, ஒரு நிமிஷம் இரு. இந்த பணத்தை வாங்கிட்டு போ. வேண்டானே, இருக்கட்டும். அதுக்கப்புறமா இந்த பணத்துக்காண்டி தானே வந்துட்டு போறேன்னு சொல்லுவாங்க. வேண்டாம் இருக்கட்டும். அப்படியே நீ நல்லவ மாதிரி பேசாத. இந்த பணத்தை வாங்கிக்கிட்டு உங்க வீட்டுக்கு கிளம்பு. நீயா கொடுத்ததுனாலதான் வாங்கிக்கிட்டேன் சரியா? சரிம்மா, பார்த்து சூதானமா போயிட்டு வா. சரி அண்ணே. இந்த ராதிகாவை வீட்டு விரட்டுருங்க. இனிதான் பாப்பீங்க இந்த ராதிகாவோட ஆட்டம்.